எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, நம்ம 9th 10th படிக்கும்போது பேராப்ரேஸ்ன்னு ஒன்று படிச்சிருப்போம், எக்ஸாம்லலாம் எழுதியிருப்போம். 11th 12th பண்ணோமான்னு தெரியல, ஐம் நாட் ஷுர். ஆனால் 9th 10th கண்டிப்பாக எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பேராப்ரேஸ்ன்றது ஒன்று பண்ணியிருப்போம். அது எப்படின்னா, பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃபை படித்து பார்த்து அனலைஸ் பண்ணி என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணி கொஷின் கேட்டிருப்பாங்க. ஒரு 5 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த பேராகிராஃபை அனலைஸ் பண்ணி நம்ம அந்த கொஷினுக்கு ஆன்சர் நம்ம கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பேராவில் இருக்க பாயிண்ட்ஸை கட் பண்ணி ஒரு பாயிண்ட்டும் ஒரு கொஷினுக்கு ஆன்சரு அப்படின்றத கொடுத்துருவோம். அப்புறம் என்ன கொடுப்பாங்க, இந்த ஃபேர் காப்பி, ரஃப் காப்பி அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரஃப் காப்பியை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும், சம்மரைஸ் பண்ணி எழுதணும், 100 வேர்ட்ஸ்க்கு சம்மரைஸ் பண்ணி எழுதணும், 200 வேர்ட்ஸ்க்கு சம்மரைஸ் பண்ணி எழுதணும், அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அதையும் ஏனோ தானோன்னு நம்ம சம்மரைஸ் பண்ணி எழுதுவோம். ஆனால் இப்போ கேஸ் ஸ்டடின்னு ஒன்று பண்ணுறேன். அது எப்படின்னா, அதே மாதிரி பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 5 கொஷின்லாம் இல்லை, 2 கொஷின் கொடுப்பாங்க. 2 கொஷினுக்கு நம்ம எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் இப்படி இருக்குது, அந்த பிஸ்னஸ் இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஃபேக்ட்ரிக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, அந்த ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்வாங்க. நான் என்ன பண்ணேன், ஸ்கூலில் படித்த மாதிரியே போயிட்டு அங்கே அந்த பேராவில் இருக்க ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து அந்த கொஷினுக்கு ஆன்சர் கொடுத்தேன். இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா, நீயா சஜஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. சம்மரைஸ் பண்ணி எழுதணுன்ட்டாங்க. நான் இஷ்டத்துக்குன்னு பாதியாக விட்டு எழுதினேன். அப்படிலாம் இல்லை, நீ என்ன புரிஞ்சு படிச்சிருக்கியோ அதை சம்மரைஸ் பண்ணி எழுதுமா, கேஸ் ஸ்டடியை சம்மரைஸ் பண்ணி எழுதுமான்றாங்க. அப்போ புரியல, இப்போ புரியுது. எத்தனை பேர் என்ன மாதிரியே ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.